சென்னை கொளத்தூர் தொகுதியில் நிலவும் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினையால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தவிக எம்எல்ஏ மற்றும் தவிக கட்சியினர் யாரும் பொதுமக்களை சந்திக்க கொளத்தூர் தொகுதிக்குள் வரவே இல்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே தொடர் மின்வெட்டு நிலவுகிறது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் மின்வெட்டு இருப்பதால் பொதுமக்கள் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் கொளத்தூர், அம்பத்தூர், திருவொற்றியூர், அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வருகிறது. அத்துடன் கடந்த 4-5 நாட்களாக கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் குடிநீரும் வராததால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு கொளத்தூர் தொகுதியில் 4-5 நாட்களாக குடிநீர் வரவில்லை. ஒரு நாளில் 4 அல்லது 5 முறை என அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படுகிறது என்றும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். நைட்டு 1 மணிக்கு அறிவிக்கப்படாத மின்வெட்டு. இபிக்கு ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோனே எடுக்கிறது இல்லை. அந்த ரிசீவர் லேண்ட்லைன் நம்பர் இருக்குது, அதை ரிசீவர் எடுத்து வச்சுறாங்க. செல் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது, எடுக்கிறதே இல்லை. தண்ணி பார்த்தீங்கன்னா 5 நாள் திங்கக்கிழமை கட்டாச்சு. 5 நாளாக தண்ணி கிடையாது, ஒரு அறிவிப்பு கிடையாது. இந்த மாதிரி ஃபால்ட்டு, ஒரு லாரி கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடாத ஒரு ஆட்சியாக இது இருக்குது. கரண்ட் எப்போ போகும் எப்போ வரும்னே தெரியல. அடுத்து என்னைக்கு தண்ணி கட்டாகணும்னு தெரியல. கரண்ட் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ தண்ணி வரல, மெயின் காரணம் தண்ணி தான். கொளத்தூரில் எந்த ரெஸ்பான்ஸும் இப்போ இல்லை. எதுவுமே முன்ன மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. கரண்ட் இல்லைன்னா, கரண்ட்டு தான் மெயினாக. ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாமே காற்று இல்லைன்னா இருக்க முடியாது. நாங்கள் இங்கே 30 வருஷமாக இருக்கோம். இது வரைக்கும் இப்படி ஒரு நாள் இருந்ததில்லை. இப்போ ஒரு வாரமாக தண்ணியும் வரல, கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகிடுது. பசங்களை வச்சுக்கிட்டு அது ஒரு 2-3-4-5 தடவை கட் ஆகிடுது. சின்ன பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த வரைக்கும் 20 முறைக்கு மேலே நான் தினமும் இபிக்கு கால் பண்ணியிருக்கேன். அந்த கால் ஹிஸ்ட்ரி கூட என்கிட்ட இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு இபிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. எல்லா வீட்லேயும் குழந்தைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் குழந்தைங்க இருந்துட்டு தான் இருக்குது. குழந்தைங்களுக்காகவாச்சு அவங்க கரண்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும். அதிகாரிங்கிட்ட பேசினா அதுக்கான தகவல் நம்மளுக்கு சரியான முறையில் சொல்ல மாட்டாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்களுடைய பதில்கள் வேறு மாதிரி இருக்குது, தரக்குறைவாக இருக்குது.